பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு சகோதரி கேட்ட ஒரு காரியத்தை, இயேசு ஏன் வருகிறார்? ஒரு முறை வந்தாச்ச, ஒரு முறை வந்ததற்கான பல காரணங்கள் உண்டு. ஏன்னா முதல்ல இந்த பூமியில் அவர் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. ஆகையினாலே தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்த செல்ல குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன் காரணம்? உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு காரணத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? ஏசாயா பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், இந்த ப்ராக்டிக்கல் புக்ஸ் ஆஃப் ஏசாயா சாப்டர் 5 வேர்ட்ஸ் 1 ஆன்வேர்ட்ஸ், அதுலேருந்து 1 வசனத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற போது நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடினவே. ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடினவே. இயேசுவே அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, நாமத்தை நம்பிடுவே. தவறே உங்கள் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் உயிருள்ள தெய்வமில்லை. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே. நல்ல கவனிங்க, மேடுங்கிறது செழிப்பே இருக்காது.
ஆனா அந்த மகா செழிப்பான மேடு மட்டும் இல்லை. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம், பள்ளத்தை கண்டால் பாய்ந்தோடும் வெள்ளம் போல். தண்ணி எங்கே தான் கிடைக்கும்? பள்ளத்தில். ஆனால் இங்கே செழிப்பான மேட்டிலே. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே வறண்ட நிலத்தை தண்ணீர் ஊற்றுக்களாய் மாற்றுகிறார். ஏன்னா அவர் சொன்னார், வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். எனக்கு அன்பார்களை கர்த்தரை நம்பி காத்திருப்பாய், நீ காலமெல்லாம் செழித்திருப்பாய். ஏன்னா ஆண்டவரை நம்புறவங்களுக்கு மேட்டில் கூட ஆசீர்வாதம் உண்டு. இங்கே பார்க்கிறோம் செழிப்பான மேட்டில். அது திரும்ப வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே. மகா செழிப்புள்ள தோட்டம். ஆனா அது எங்க இருக்கு? மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து. நல்ல கவனிங்க, என்னென்ன செய்யறாரு? அவர் அதற்கு வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை கற்களெல்லாம் பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். இன்னைக்கு தோட்டத்துக்காரனுடைய நிலைமை அதுதான். நல்ல தண்ணீர் வாய்ச்சி, நல்ல வசதி உரம் வச்சு, நல்ல ஒரு கனி அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அப்போ கனி கொடாட்ட அதில் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நம்மளையும் அப்படித்தான் உண்டாக்கினார். ஒன்றை மறந்துடக்கூடாது. யூதா, ஓசியா 6:11 வாசிக்கிறோம், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் மறந்துடாதீங்க. விதைக்கிறதும் அது மட்டும் இல்லை, அறுவையும் உண்டு. இயேசு அறுவடைக்கு வருகிறார். ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கு. மற்ற நம்ம அதிகம் வாசிக்கும் போது மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். மத்தேயு 13:34 அவர் ஓமைகளாய் பேசின பல உண்டு. அதில் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 13:34 இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளாக, the parables என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். உவமைகளாக பேசினார். உவமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. அதே 30ஆம் வசனத்தை பாருங்க. அறுப்பு காலம் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். முதல்ல எதுக்கு தான்? களை. என்ன, களைய எடுக்காட்டா நல்ல கறி எதுவும் செய்யாது, கொடுக்காது. நாம் பாடுறோம், என்னெல்லாமோ பாடுறோம். பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய பாட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம அழகா பாடுறோம். களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தர் நீ என்னம்மா, ரெட்டிப்பான நன்மவரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மவரும் நிச்சயமா. தாமிரவரணி போரம் அந்தி சாயும் வேதம், தாமிரவரணி போரம் அந்தி சாயும் வேதம். அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும், அது கேட்டு களையெடுக்கும் கண்ணம்மா கர்த்தர் நீ என்னம்மா, ரெட்டிப்பான நன்மவரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மவரும் நிச்சயமா. சாதிசனம் பெருந்தாலும் சாதியற்று போனாலும், சாதிசனம் பெருந்தாலும் சாதியற்று போனாலும், நெசமாரில் இருந்தாலும் திரும்பதெல்லாம் இருந்தாலும், சாதிசனம் இருந்தாலும் சாதியற்று போனாலும், நெசமாரில் இருந்தாலும் விழுந்ததெல்லாம் விழுந்தாலும், மனசு அறிஞ்ச இயேசுராஜன் வருவாரு, உன் மனக்கரையை தீர்த்து கண்ணீர் துடைப்பாரு. மனசறிஞ்ச இயேசுராஜன் வருவாரு, மனக்கரையை தீர்த்து கண்ணீர் துடைப்பாரு.
எடுக்கும் கண்ணம்மா கர்த்தர் நீ அல்லவா, ரெட்டிப்பான நல்லவர் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நல்லவர் நிச்சயமா. தாமிரவரை போரம் அந்தில் வாழும் மேகம், தாமிரவரை போரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தர் நீ அல்லவா, ரெட்டிப்பான நல்லவர் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நல்லவர் நிச்சயமா. பாடுறோம்ல, களை எடுக்கணும், ஆனால் அறுப்பு காலம் வருங்க. ஆண்டவர் ஓமைகளாக பேசுனதுலையே விதைக்கிறத குறிச்சும் பேசினார். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அவர் எதனால பேசினாரா? ரொம்ப அழகாக எழுதியிருக்கு, ஓமைகளினாலே. இதில் மத்தேயு 13:34 ஓமைகளினாலே அநேகருக்கு பேசினார். இங்கே அந்த மாதிரி தான். இங்கே ஒரு ஓமை, ஒரு திராட்சை தோட்டம், அது நல்ல திராட்சை தோட்டமாக மாற்றி ஒரு வேலி அடைச்சி, ஏன்னா எந்த மிருகங்களும் என்ன செய்யக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. அந்த பயிரை வச்சு அதுக்கு கல் இருந்தால் எப்படி கனி தர்ற செடியை வைக்க முடியும்? கல்லை புறக்கி வேலி அடைச்சி, அது மட்டும் இல்லை நற்குலை திராட்சை செடி, நல்ல கனி. ஏன்னா திராட்சையில் பல வகை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க கருப்பு என்ன செய்கிறோம், வெள்ளை வாங்குகிறோம், பன்னீர் திராட்சைங்கிறோம், அது மாதிரி சீட்லெஸ் விதையற்ற திராட்சைங்கிறோம் இல்லையா, இப்படி பன்னீர் திராட்சைங்கிறோம், இப்படி பல இருக்குது. ஆனால் நல்ல ரசத்தை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது நல்ல பழச்சாறு இருக்கும். நற்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கஷ்டப்பட்டு கட்டி ஆலையும் உண்டு பண்ணி இவ்வளவு பாதுகாத்து ஒரு நல்ல ரசத்தை தரும் காத்திருந்தார். ஆனால் அது என்ன தந்துச்சு? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்க? நம்மளை இந்த உலகம்ங்கிற ஒரு நல்ல தோட்டத்தை உண்டாக்கி இதில் எல்லாத்தையும் நமக்கு தேவையெல்லாம் அறிஞ்சு அதுக்கு ஏற்றபடி உண்டாக்கி நம்மளை கொண்டாந்து அந்த தோட்டத்தில் அன்றைக்கு ஆதாமை வைத்தார், நற்கனி தருவான். நாம் பாடுறோம்ல, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாய்மரம் அல்லவோ, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாய்மரம் அல்லவோ, மூங்கலி முகம் காணாமல் பயிரல்ல, உண்டு நெஞ்சம் பிழை பெற்ற உவநலம் அல்லவோ, ஆவியை அருளும் எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளும் இஸ்ராயேல். நல்லதை எதிர்பார்த்திருந்தா அது எப்படி தந்துச்சு? கசப்பான பழங்கள். அதுக்கு என்ன செய்யலாம்? அவரே கேட்கிறாரு பாருங்க. எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நியாயம் தீர்க்க வருகிறார். அநியாயம் செய்கிறவனுக்கு, அக்கிரமம் செய்கிறவனுக்கு, பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கும் அசுத்தமாக இருக்கிறவனுக்கும், நீதி செய்கிறவனுக்கும் நியாய தீர்ப்புக்கு வருகிறார். மரணத்தை ருசி பார்க்க வந்தார்னு போன செய்தியில் சொன்னேன். இந்த செய்தியில் சொன்னேன், அவர் அறுக்க வருகிறார். விதைச்சவர் நம்மளை கொண்டாந்து உண்டாக்கி எல்லாத்தையும் வச்சு என்னென்ன வசதியோடுமோ அத்தனை உண்டாக்கி கொடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தவர். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய செயல்கள் அந்த கனிகளினாலே அறியப்படும் இருக்குல்ல. எத்தனை பேர் நற்கனி தருகிறவர்களாக இருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நடக்கலை. எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்தாரோ, இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு வேலையை கொடுத்து எல்லா வசதியும் கொடுத்தவர் என்ன எதிர்பார்ப்பார்? அதை பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கோமா? எல்லா வசதியும் கொடுத்துருக்கோமா? எப்படி இருக்குது?
அநேக நேரங்களில் இதாங்க உண்டு. அவர் நல்ல வேலி அடைச்சி பாதுகாத்து கல்லை பொறுக்கி ஒரு நல்ல திராட்சையை நட்டு வச்சு அது நல்ல கனி தரும் அப்படின்னு தோட்டக்காரன் எதிர்பார்த்தது போல் இயேசு இந்த உலகத்தில் மனிதனை உண்டாக்கி அவனை ஒரு தோட்டத்தில் கொண்டு வச்சு அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு தான் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் நல்லா இல்லாத போது நியாய தீர்ப்புக்கு வந்தார். ஒரு நாள் வந்தார், கேட்கிறார். ஆதியாகமம் 3:9 வாசிங்க பார்க்கலாம். ஆதாமே நீ எங்கே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவன் எங்கே இருந்தான்? அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஏன் அந்த பயம் எப்படி வந்துச்சு? ஏன் ஒளிய வேண்டிய வந்துச்சு? இருக்க வேண்டிய இடத்துல வச்ச இடத்துல இருக்கல. நல்ல கனிதர வேண்டிய வாழ்க்கைக்கு விட்டுட்டு செய்யக்கூடாததை செஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான். அப்போ நியாய தீர்ப்பு வரத்தான செய்யும். தேவன் கேட்கிறார், நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ? ஆமாண்டவரே, தெரியாமல் செஞ்சுட்டேன்னா மன்னிச்சிருப்பார். ஆனால் இவன் உடனே தன்னை ஒரு பெரிய நீதிமான் ஆக்கிட்டார். நீர் கொடுத்த ஸ்திரியானவள் இதை எனக்கு கொடுத்தாள். சரி, அவளாவது இல்லாண்டவரே தப்பு தான், நான் தான் வரைக்கும் கெடுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் கூட மன்னிச்சிருப்பார். அவன் சொன்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. உடனே அப்பந்தான் சாபம் வருது. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆதியாகமம் 3:17 பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம், நான் உனக்கு எதை செய்ய வேண்டாம் சொன்னோ அதை செய்தபடியினாலே விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை நல்லா சம்பாதிப்பான. சாப்பிடும் போது என்ன வேலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கியா, படும்பாடுபட்டு இந்த வயிற்றுக்கு பாடுபடணும் சொல்லிட்டு தானே எத்தனை பேர் சாப்பிட்றோம். எல்லாமே எதுக்கு தான்? என்றான் உடம்புக்கு சிரசு பிரதானம். ஆனால் இத்தனை பாடுபடுறதுக்கு கடைசியில் எதுக்கு தான் பிரயோஜனம்? அவ்வளோதான். எனக்கு கண்பாளே, சரி அவளாவது அப்படி சொல்லியிருக்கான், அவளுக்கு ஏன் சாபம் வந்துச்சு? இன்னைக்கு குழந்தை வரும்போது பெண்கள் கத்துறாங்க, கதறாங்க, அடுப்படி அப்படி துடிக்கிறாங்க. எதுக்கு? தான் தேடிக்கொண்ட சாபம். அவட்ட கேட்குறாரு, நான் உனக்கு விலக்கி வச்ச நீ என்னுடைய சத்தத்தை விட்டு இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால நீ பிரசவிக்கும் காலத்தில் உன் வேதனையை பெருக பண்ணுவேன். நியாய தீர்ப்புக்கு வருகிறார். நாம பாடல, ராஜா வருகிறார் ஆயத்தம்மா போ, ராஜா வருகிறார் ஆயத்தம்மா போ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகத்திட வேண்டும், மேலாகும் கரடானவை சமமாகும். நல்ல கதிகொட மரங்கள் எல்லாம், நல்ல கதிகொட மரங்கள் எல்லாம் அக்கினியில் போடப்படும். நல்ல கதிகொட மரங்கள் எல்லாம் அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் கொண்டு செல்வோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். அவர் என்ன சொல்லுவாரா? முதல்ல அறுப்புக்கு வர்றாராம்.
லூக்கா 13:30, மத்தேயு 13:30 வாசிக்கிறோம். அறுக்கிறதுக்கு வர்றாராம். என்ன அறுவடை? முதல்ல சொல்றாராம், களைகளெல்லாம் எடுத்து என்ன செய்யுங்க? பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு. எதுக்கு சுட்டெரிக்கிறது? காரணம் என்ன? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 6-7-8 வசனத்தை பாருங்க. மிக அடிக்கடி வசனத்தை கேட்டு அடிக்கடி மழை தண்ணீர் மழை எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. எனக்கு நம்ம மேல இப்படி வசனம் எப்பாவது கேட்காம இருக்கா? எந்த வயலா கேட்குது. தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முட்செடிகளையும். ஆனா அத்தனை மழை தண்ணி குடிச்சிட்டு முட்செடியை பிறப்பிச்சா அதன் முடிவு சுட்டரிக்கப்படுவதுதான். இன்னைக்கு அநேக நேரங்கள் அதாங்க பிரச்சனை. மழை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. முந்தையெல்லாம் அரசர்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் முன்மாறி பெய்யும், மாதம் மும்மாறி பெய்யுங்க. இங்கே வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை மழை பெய்யுது. என்ன மழை? தேவ வார்த்தை என்கிற மழை. யாரை கொண்டாவது எந்த ரூபத்திலாவது என்ன செய்யுது? வருது. கழுதையை கொண்டு கூட அவர் பேச வைப்பார். வருது. என்னை போல கழுதைகளும் வெளியே கத்திக்கிட்டு தான் கிடக்கு. அப்படி இருக்கிற அந்த மழையை நம்ம பெய்து அந்த தண்ணீரை கொடுத்து நல்ல கனியிலேன்னா அதுக்கு என்ன உண்டு? அதன் முடிவு சுட்டரிக்கப்படுவது. அவர் எதிர்பார்த்த நடக்கலைன்னா அறுப்பு காலத்தில் நடக்கும். களைகளெல்லாம் பிடுங்கி கட்டுக்கட்டா கட்டி சுட்டரிக்க வருகிறார். நல்ல நோய்க்கு எதை சேர்க்க சொன்னார்? கூடையில் சேருங்க. நாம் கூடையில் சேர போகிறோமா? சுட்டரிக்கப்பட போகிறோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வரணும். அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் அதனுடைய பொருளாதாரம் சந்திக்கப்படணும். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாட்களில் தாங்கலாம். ஒருவேளை ஒரு நல்ல வேலை கிடைச்ச நாளில் தாங்கலாம். ஒரு உயர்வு வந்ததில் தாங்கலாம். ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணுவீங்க, அன்னைக்கு தாங்கலாம். கட்டாயமில்லை, விசனமாயில்லை. ஏன்னா இந்த ஊழியம் முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக, பார்வையற்ற மக்களை கொண்டு தான் செய்யப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தெருக்களில் பிரசங்கித்து அதில் வர்றதை எடுத்தால் இந்த தொலைக்காட்சி, இந்த தொலைக்காட்சியில் வர்றதை வச்சு இந்த சபைகளை நடத்தணும், தொலைக்காட்சிக்கும் பணம் கட்டணும். இப்படித்தான் இந்த ஊழியத்தை செய்து வரும். வேறு எந்த ஃபாரின்ல இருந்தோ யாரையும் கட்டாயப்படுத்தி கதவை தட்டி கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லை, 2 சபை மதுரையிலே இருக்குது, திருநெல்வேலி ஒன்று இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். தாராளமாக எங்கோ இருக்குன்னு இல்லை, வந்து பாருங்கள். அங்கே பார்வை இல்லாத வயதானவங்க, ஒரு வேலை இல்லாமல் சொந்தக்காரங்க கைவிட்டு எத்தனையோ பேர் தங்கி இருக்கிறவங்க, சாலைகளில் போய் நின்று தன்னுடைய சின்ன செலவுக்கு கூட ஒரு சோப்பு துணிமணி கூட வாங்குறதுக்கு அரசாங்கம் கொடுக்குற 1500 தவிர ஒன்றுமே இல்லாமல் அதை வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. இவர்களை வச்சு இந்த இடத்துல பராமரித்து வருகிறோம். அரை ஒன்று 10 குறை இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க. சிலர்லாம் காலு நடக்க முடியாது, கண்ணும் போனவங்க, கண்ணு ஏற்கனவே இல்லாமல் இருக்கும். அதில் எங்கேயாவது கீழே விழுந்து காலில் அடிபட்டு காலில் பிளேட்டு வச்சு இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கீழே உட்கார்ந்து எந்திரிக்க கூட முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு சிலர்களுக்கு கட்டில் வச்சு தான் ஆகணும், இல்லைன்னா கீழே படுக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டில்களுக்கு உதவலாம், ஒரு வீல் சேருக்கு உதவலாம், ஒரு வாக்கர் அவங்க நடந்து அந்த வாக்கர் நம்பி பிடிச்சி தைரியமாக போகிறதுக்கு உதவலாம். ஏன் எனக்கு அன்பானவர்களே, இந்த பார்வையற்ற சமுதாயம் மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா 70-80 குடும்பம் ஒரே இடத்துல இருக்குது. இவங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் மரித்தா கூட எனக்கு அன்பான சொந்தக்கார மனசார கை நீட்டுறதில்ல, ஃப்ரீசர் கூட வெளியே தேடி பிடிச்சி தூக்கிட்டு வருவோம். எனக்கு ஒரு ஆசை, தப்பாக நினைக்க மாட்டேங்கன்னா சொல்லுவேன், இந்த மக்களுக்காக ஒரு ஃப்ரீசரை கூட வச்சு சபையிலேருந்து இலவசமாக கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், முடியலை. எனக்கு அன்பானவர்களே, இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினாத்தாங்களா எப்படின்னு கேட்பீங்க. இந்த 2 நம்பர் இங்கே ஸ்க்ரோலிங்கில் வரும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பில் வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்கன்னா சிலருக்கெல்லாம் வரும், நாங்கள் பதிவு பெற்ற ஸ்தாபனமாக இருந்தால் செய்வோம்,
உங்கள் ஃபோன்லேருந்து 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் பாருங்கள். பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ஐயா காணிக்கல் அதுவிலே செலுத்தலாம், இல்லை என்ன தேவைக்கு என்ன கேட்கலாம். நானும் உங்களுக்காக சொல்லுவேன், உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலைல 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக அழைக்கலாம். உங்கள் ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னே ஒரு நாளைக்கு 4000 ரூபா வேன் வாடகை கொடுக்குறோம். மாதம் 16000 ரூபா ஆத்மா ஆதாயத்துக்கென்று பாரம் உள்ளவர்கள் இதை கொடுக்கலாம். இன்றைக்கி எத்தனையோ கண்ணு தெரிஞ்ச மக்களை போய் வேன் வச்சு பஸ் வச்சு கூட்டத்துக்காக எடுத்துகிட்டு வராங்க. நான் அப்படி சொல்ல, 2 கண்ணும் தெரியாதவங்க இல்லாட்டா எனக்கு வேன் வச்சு கூப்பிடுங்கிற அவசியமே கிடையாது. பார்வை இல்லாமல் இவங்க வந்து சேர முடியாது. ஏன்னா நாங்கள் அவுட்டரில் வச்சுருக்கிறோம் சபையை. நீங்களும் கர்த்தரேவினால் இதற்கென்று தாங்கலாம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எதிர்பார்த்த நற்கனிகள் எங்களிடத்தில் இருக்கதா சுவாமி. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் ஒரு முறை வந்து வாழ்ந்து எல்லாருக்கும் சொல்லி பிரசங்கித்து வாழ்ந்து காட்டினார். வரும்போது அவர் அறுப்பு காலத்திற்கென்று வருகிறார். மரணத்தை ருசி பார்த்தது எதுக்குன்னா இந்த மனுக்குலம் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக. மீண்டும் வருவார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருவார். எக்கால சத்தம் தொனிக்கும் போது இயேசு மகாராஜா வருவார். இந்த நம்பிக்கையில தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாற்றப்படட்டும். திருமண வயது திருமணமாகாத என் அன்பு தங்கைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற ஏழ்மையான தகப்பன் தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். வரதட்சணை கொடுமையினாலே தள்ளப்பட்டு கண்ணீர் வடித்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பெண்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, கொடுத்த சீரில் ஒன்று குறைச்சி கொடுத்துட்டாரே, எங்கள் அப்பால முடியல, இதனால என் வாழ்க்கை பறிபோச்சன் கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். மனதில் ஏற்பட்டிருக்கிற துயரத்தை சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தனிமையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு துணை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.